ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஓர் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2022ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக எரிபொருட்களுக்கு பெரும் நெருக்கடி, நீண்ட வரிசைகளில் மக்கள், வாகனங்கள், பஸ் ரயில் சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம், நாளாந்தம் 3000 மெட்ரிக் டன் எரிபொருளையே விநியோகிக்க தீர்மானம் என்பதாக ஓர் செய்தியும், புகையிரத சேவையும் மட்டுப்படுத்தப்படும் சாரதிகள் சங்கம் கூறுகிறது என்பதாக ஓர் செய்தியும், மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, வைத்தியர் ஜெயருவன் பண்டார தெரிவிப்பு என்பதான செய்திகளாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றது. அவற்றை சற்று விரிவாக பார்ப்போமாக இருந்தால், எரிபொருட்களுக்கு பெரும் நெருக்கடி, நீண்ட வரிசைகளில் மக்கள், வாகனங்கள் என்பதான செய்தி. நாட்டில் அண்மை காலமாக நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். தினமும் பெட்ரோல், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொள்வதற்காக அதிகாலையில், இரவு வேளைகளிலும் அனைத்து பிரதேசங்களில் வாகனங்களும் மக்களும் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. எரிபொருள் விநியோக நெருக்கடி காரணமாக நாட்டில் தற்போது பிரதான பிரச்சனையாக காணப்படும் மின் துண்டிப்பிற்கும் அப்பால் பொது போக்குவரத்து, ஏனைய மாவட்டங்களிலிருந்து மொத்த சந்தைகளுக்கு மரக்கறிகளை கொண்டு செல்லல், மீன்பிடி நடவடிக்கைகள், விவசாயம் என அனைத்தும் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளன. இந்நிலையில் நேற்றைய தினம் கொழும்பு மற்றும் நுவரெலியா உள்ளிட்ட பிரதான நகரங்களில் சுமார் 1 கிலோமீட்டரை விட அதிகமான நீண்ட வரிசையில் தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்தன. கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் உள்ள வீதிகளில் வாகனங்கள் செல்வதை விட எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்தமையால் கடும் வாகன நெரிசலும் ஏற்பட்டது. எரிபொருள் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பெரும் கவலையையும் கடும் விசனத்தையும் வெளியிட்டனர். எரிபொருள் இன்மையால் வெளியிடங்களுக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்யவோ, மரக்கறிகளை சந்தைகளுக்கு விநியோகிக்கவோ முடியாத நிலைமை காணப்படுகின்றது. நாட்டை முழுமையாக சீரழித்துவிட்டனர். டீசல் இன்மையால் பேருந்தை செலுத்த முடியாமல் வீதியில் நிறுத்தி வைத்திருக்கின்றோம். இதே நிலைமை தொடருமாக இருந்தால் மேலும் சில நாட்களில் வீதிகளில் எந்த ஒரு வாகனங்களும் இருக்காது, அனைத்தும் முடங்கும். வாக்களித்து நாமே இழைத்து கொண்ட தவறாகவும் இது என்று மக்கள் தமது விசனத்தை வெளியிட்டனர். நேற்று முன்தினம் திங்கட்கிழமை தங்காலை பிரதேசத்தில் காலை 8 முதல் மாலை 5 மணி வரை காத்திருந்தும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாமல் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். எவ்வாறு இருப்பினும் அதன் பின்னர் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் கொண்ட கனரக வாகனம் வருகை தந்ததை அடுத்து வரிசையில் காத்திருந்த மக்கள் பட்டாசு வெடித்து கரகோஷத்துடன் மிகவும் ஆரவாரமாக அதனை கொண்டாடினர். நாட்டில் இன்று எரிபொருளை பெற்றுக்கொள்வது சாதனைக்குரிய விடயமொன்றாகிவிட்டது என்பதை உணர்த்தும் வகையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக பஸ் ரயில் சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம், நாளாந்தம் 3000 மெட்ரிக் டன் எரிபொருளையே விநியோகிக்க தீர்மானம் என்பதாகவோ செய்தியும் காணப்படுகிறது. நாட்டுக்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான டாலர் பற்றாக்குறை காரணமாக அடுத்த ஒரு சில நாட்களில் நாட்டில் மோசமான எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலையொன்று ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பஸ் மற்றும் ரயில் சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. புகையிரத சேவையும் மட்டுப்படுத்தப்படும் சாரதிகள் சங்கம் கூறுகிறது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. புகையிரத போக்குவரத்து சேவைக்கான எரிபொருள் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டால் பயணிகள் புகையிரத சேவைகள் மட்டுப்படுத்தப்படும். எதிர்வரும் 5 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் மாத்திரமே கையிருப்பில் உள்ளது என புகையிரத சாரதிகள் சங்கத்தின் செயலாளர் இந்திக்க தொடங்கொட தெரிவித்தார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, வைத்தியர் ஜெயருவன் பண்டார தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையிலேயே மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறையானது இலங்கை மக்களுக்கு எவ்வகையிலும் பயனளிக்காது என்பதுடன் அது சமூகங்களுக்கு இடையில் பிளவுகள் ஏற்படுவதற்கும்
துருவமயப்படுத்துவதற்கும் வழிவகுக்கும். இந்நடவடிக்கை நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கான முயற்சிகளில் இடையூறுகளை தோற்றுவிப்பதுடன் மாத்திரமன்றி கடந்த கால வடுக்கள் மீண்டும் கிளறப்படுவதற்கும் காரணமாக அமையும். ஆகவே ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறையை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்று வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அறிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக ஓரிரு நாட்களுக்கு தேவையான எரிபொருளே கைவசம் உள்ளது. புலிகள் காலத்தை விடவும் மோசமான நிலையில் நாடு என்கிறார் அமைச்சர் உதய கமன்பில என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் காலத்தில் ஏற்பட்ட விளைவுகளை காட்டிலும் தற்போது பாரதூரமான சவால்களை எதிர்கொண்டுள்ளோம். எதிர்வரும் ஓரிரு நாட்களுக்கு தேவையான எரிபொருள் மாத்திரமே கையிருப்பில் உள்ளது. எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காண செயற்படுத்த வேண்டிய திட்டங்களை அமைச்சரவையில் பலமுறை முன்வைத்தும் அது செயற்படுத்தப்படாமல் இருப்பது கவலைக்குரியது. தீர்வு கிடைக்காத காரணத்தினால் மக்கள் மத்தியில் உண்மையினை பகிரங்கப்படுத்தியுள்ளேன் என வலுசக்தி அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்தார். எரிபொருள் கொள்வனவு மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண முறையான திட்டம் செயற்படுத்தப்படவில்லை என்றே குறிப்பிட வேண்டும். நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என எதிர்த்தரப்பினர் கடந்த ஆண்டு முதல் குறிப்பிட்டு வருகிறார்கள். நெருக்கடியான சூழ்நிலையை முகாமைத்துவம் செய்ய அமைச்சு மட்டத்தில் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம். இருப்பினும் எமது இயலுமைக்கும் அப்பாற்பட்ட வகையில் நெருக்கடி தீவிரமடைந்துள்ளதால் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்பதை கடந்த மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தோம். எரிபொருள் கொள்வனவு மற்றும் இறக்குமதிக்கு செலவாகும் தொகைக்கும் விற்பனையினூடாக கிடைக்கும் வருமானத்திற்கும் இடையில் பாரிய வேறுபாடு காணப்படுகின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விநியோகத்தின் ஊடாக தினசரி 556 மில்லியன் நட்டத்தை எதிர்கொள்கிறது. ஆனால் நிதி அமைச்சு எரிபொருளூடாக வரி அறவிடலூடாக தினசரி 337 மில்லியன் வருமானத்தை பெறுகிறது. எரிபொருள் கொள்முதலின் போது பாரிய டாலர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளோம். நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிபொருளின் விலையை அதிகரித்தால் சமூக மட்டத்தில் பாரிய நெருக்கடி ஏற்படும். ஆகவே கூட்டுத்தாபனம் எதிர்கொண்டுள்ள நிதி நெருக்கடியை முகாமைத்துவம் செய்ய எரிபொருள் மீதான வரியை தற்காலிகமாக ரத்து செய்யுமாறு கடந்த மாதம் 18ஆம் தேதி நிதி அமைச்சிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்தேன். இதுவரையில் அக்கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைக்கப்பெறவில்லை. எரிபொருள் கொள்வனவிற்கு தேவையான டொலரை தொடர்ந்தும் விநியோகிக்க அரச வங்கிகள் மறுப்பு தெரிவித்துள்ளன. நிதி அமைச்சும் நிவாரணம் வழங்குவதில்லை. எரிபொருளின் விலையும் அதிகரிக்கப்படவில்லை. இவ்வாறான பின்னணியில் எவ்வாறு எரிபொருள் கொள்வனவு செய்வது? எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காண அமைச்சு மட்டத்தில் அமைச்சரவையில் பலமுறை முன்வைத்த யோசனைகள் இதுவரையில் நடைமுறையில் செயற்படுத்தப்படவில்லை. விலை அதிகரிப்பு, வரி நீக்கம், நிவாரணம் வழங்கல், டொலர் விநியோகம் இவற்றை வலுசக்தி அமைச்சாலும் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினாலும் செயற்படுத்த முடியாது. நிதி அமைச்சு உரிய தீர்மானங்களை செயற்படுத்த வேண்டும். அமைச்சரவை கூட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். கூட்டு பொறுப்பிற்காக உண்மையை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. பிரச்சினைக்கு அரசாங்கத்திற்குள் தீர்வு கிடைக்காத காரணத்தினால் அதனை மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்தியுள்ளேன். எதிர்வரும் ஓரிரு நாட்களுக்கு தேவையான எரிபொருள் மாத்திரமே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வசம் உள்ளது. தற்போதைய நிலையில் 22 மெட்ரிக் டன் டீசல் மாத்திரமே கையிருப்பில் உள்ளதால் இன்று 3000 மெட்ரிக் டன் டீசல் மாத்திரமே விநியோகிக்கப்படும் என்றார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. எரிபொருளை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுங்கள், ஜனாதிபதி கோட்டாபய அவசர பணிப்புரை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. எரிபொருள் மின்சார தட்டுப்பாடு, நாடு ஸ்தம்பிதமடையும் அபாயம், மக்கள் அசௌகரியத்தில் சமாளிக்க முடியாது, அரசாங்கம் திண்டாட்டம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. காணாமல் போனோரின் குடும்பங்கள் தொடர்பில் பட்ஜெட் விசேட அவதானம், உயர்ஸ்தானிகரின் பேச்சாளர் கருத்து என்பதாக ஓர் செய்தியும், விரைவில் பாரிய நெருக்கடி ஏற்படும், சம்பிக ரணவக தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும், இன்று 7.5 மணி நேர மின்வெட்டி என்பதாக ஓர் செய்தியும், ரஞ்சனை விடுவிக்க கோரி மனுஷ ஹரின் ஜெனீவா விஜயம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இன்றைய புகைப்படமாக நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக
எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக பொதுமக்கள் வரிசையில் நிற்பதையும் வாகனங்கள் காத்திருப்பதையும் படங்களில் காணலாம் என்பதாக இன்று தினம் வெளியாகியுள்ள பிரதான புகைப்படமாக அது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக ரஷ்யா உக்ரைன் மோதலால் பின்தள்ளப்பட்ட இலங்கை விவகாரம் 4ஆம் திகதி வெள்ளிக்கிழமையே விவாதம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகை தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் அதன் பிரதான செய்தியாக புட்டினின் படைகள் உக்கிரமான தாக்குதலுடன் வேகமாக முன்னேற்றம், மேற்குலகின் பொருளாதார போரால் ரஷ்யா சீர்குலையும், பிரான்ஸ் எச்சரிக்கை என்பதாக ஓர் செய்தியும் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் உக்கிரமான தாக்குதலுடன் வேகமாக முன்னேறி வருவதுடன் உக்ரைன் மீது போர் தொடரும் என ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ நேற்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளார். அதேவேளை உக்ரைன் மீது ஆயுத போரை நடத்தி வரும் ரஷ்யா பொருளாதார போரை சந்திக்க உள்ளது. தனது நாட்டின் பொருளாதாரம் சீரடைவதை ரஷ்யா பார்க்க உள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பொருளாதார யுத்தத்தை ரஷ்யா சந்திக்க உள்ளது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடான பிரான்ஸ் தெரிவித்துள்ளது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமானால் அணு ஆயுத போர் வெடிக்கும், உலக நாடுகள் அச்சம் என்பதாக கேள்விக்குறியுடன் ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்தால் அது அணு ஆயுத போராக மாறும் நிலை வரும் என உலக நாடுகள் எச்சரித்து வருகின்றன. ஒருவேளை அணுவாயுத போரை ரஷ்யா தொடங்கினால் உலக நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்று விவாதித்து வருகின்றன. அணுவாயுத போர் நடந்தால் அதன் விளைவுகள் மிக பெரியதாக இருக்கும். நினைத்து பார்க்க முடியாத சேதங்கள் ஏற்படும். இதனால் அணுவாயுத போர் வரக்கூடாது என அனைவரும் நினைத்து வருகின்றனர். ஆனால் ஒருவேளை அணுவாயுத போர் ஏற்பட்டால் உலக நாடுகள் அதை எதிர்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஆராயப்பட்டு வருவதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஐநாவின் யுத்த குற்ற ஆதாரங்களை சேகரிக்கும் அலுவலகத்திற்கு இலங்கை கடும் எதிர்ப்பு. ஐநா மனித உரிமை பேரவையின் உயர்மட்ட பீடத்தில் வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக பஸ் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிக்கும் நிலை, தனியார் பஸ்களுக்கான டீசலை விநியோகிக்க இலங்கை போக்குவரத்து சபை நடவடிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. எரிபொருள் இல்லை, நீர்த்தேக்கங்களில் வறட்சி, இன்று 7.5 மணி நேர மின்வெட்டு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. 8 மாதங்களுக்குரிய பெட்ரோல் இறக்குமதி அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்பதாக ஓர் செய்தியும், 200 முஸ்லிம்கள் இன்னமும் சிறையில், சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. பிள்ளைகளுக்கு உணவில்லை, தூக்கில் தொங்கிய தந்தை கழுத்துறை பகுதியில் சம்பவம் என்பதாக ஓர் செய்தியும் அந்த செய்தியாக காணப்படுகின்றது. களுத்துறை வெளிப்பெண்ண பிரதேசத்தில் 4 பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரை மாய்த்து கொண்டமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது பிள்ளைகளுக்கு உணவு வழங்க முடியாமையினால் இந்த விபரீத முடிவை அவர் எடுத்துள்ளதாக உயிரிழந்தவரின் மனைவி தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. 3 நாட்களாக வீட்டில் உணவு ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளுக்கு உணவு வழங்க பணம் தேடி வருவதாக கூறி சென்றார். அவர் வீட்டிற்கு வராமையினால் வீட்டில் இருந்த நாட்காலிகளை விற்று உணவு வழங்கினேன் என தற்கொலை செய்து கொண்ட நபரின் மனைவி தெரிவித்துள்ளார். தற்கொலை செய்து கொண்டவர் வெளிப்பண பிரதேசத்தைச் சேர்ந்த நாகராஜா ரஞ்சன் என்ற 4 பிள்ளைகளின் தந்தையாவார். உயிரிழந்தவரின் மனைவியான 30 வயதான மாடசாமி மஞ்சுளா என்பவர் மரண பரிசோதனை அதிகாரிகளிடம் சாட்சி வழங்கியுள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. வட்டுவாகலில் எதிர்ப்பையும் மீறி கடற்படைக்கு காணி ஆக்கிரமிப்பு, பொதுமக்களின் காணியை சுவீகரிக்கும் நடவடிக்கை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ரஞ்சனை விடுதலை செய்ய சர்வதேசம் செல்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கோரிக்கைக்கு ஜனாதிபதி இணங்கினார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாடளாவிய ரீதியில் இன்று 7.5 மணித்தியாலங்கள் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. சில வேளைகளில் 8 மணித்தியாலங்களும் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் சாத்தியம் காணப்படுகின்றது என்பதாக அந்த செய்தியானது லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது.
அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக மார்ச் மாதம் 5ஆம் திகதிக்குள் மின்வெட்டுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக இலங்கையின் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கைக்கு வந்திருக்கும் உக்ரைன் மற்றும் ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இடையே அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் சுற்றுலாத்துறை அமைச்சினால் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் விசா காலம் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் டெய்லி மிரர் பத்திரிகையின் மற்றொரு செய்தியானது காணப்படுகிறது. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் எரிபொருள் தட்டுப்பாட்டால் முழு நாடும் ஸ்தம்பிதமாகும், கல்வி நடவடிக்கையும் பாதிக்கும் என்கிறார் உதயகுமார் எம்பி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அன்று நீலிக்கண்ணீர் வடித்தவர்கள் இன்று குரல் எழுப்ப தயங்குகின்றனர். முன்னாள் மத்திய மாகாண உறுப்பினர் முத்துசுவாமி சிவஞானம் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் உக்ரைனுக்கு உதவிக்கரம் நீட்டும் இந்தியா முதற்கட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. உக்ரைன் எல்லையில் நிலவும் மனிதாபிமான சூழ்நிலையை சமாளிப்பதற்கு உக்ரைனுக்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா நேற்று அனுப்பியது. உக்ரைன் விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதன் போதே மேற்படி அறிவிப்பு வெளியானது. உக்ரைனில் உள்ள அனைத்து இந்தியர்களும் பாதுகாப்பாக இருப்பதனை உறுதி செய்வதற்கு அரசு இயந்திரம் 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி இதன்போது தெரிவித்தார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக உயிரை கையில் பிடித்துக்கொண்டு 28 மணி நேர பயங்கர பயணம், தமிழக மாணவிகளின் திகில் அனுபவங்கள் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து உலக செய்திகள் பக்கத்தில் வெளியான பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் உக்ரைன் ஜனாதிபதியை கொல்ல 400 கூலிப்படையினர் புட்டின் உத்தரவிட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. சமாதான பேச்சுவார்த்தைக்கு இணங்கிவிட்டு உக்ரைன் ஜனாதிபதியை கொல்லுவதற்கு கூலிப்படையை ரஷ்யா அனுப்பியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேட்டோ படையில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா கடந்த 24ஆம் திகதி முதல் அந்த நாடு மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. குண்டுகளை பொழிந்தும் ஏவுகணைகளை வீசியும் அதிரடியான தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை 6வது நாளாகவும் ரஷ்ய இராணுவ படைகள் தலைநகர் கீவ், கார்கிவ் போன்ற முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தின. இந்நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை கொல்ல 400 கூலிப்படையினரை ரஷ்யா அனுப்பியுள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவில் உள்ள வாக்னர் குழுவைச் சேர்ந்த தனியார் கூலிப்படை அமைப்பு 400 பேரை ரஷ்யாவுக்கு அனுப்பியுள்ளது. இவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து உக்ரைன் தலைநகர் கீவுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். வாக்னர் குழுமத்தின் 2000 முதல் 4000 பேர் வரை கூலிப்படையினராக உள்ளனர். இந்த அமைப்பு ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் கூட்டாளியான எலிஜனி பிரிகோஜினால் நடத்தப்படுகிறது. இந்த கூட்டாளி படையைச் சேர்ந்த 400 பேர் ஆப்பிரிக்காவிலிருந்து பெலராஸ் வழியாக கீவ் நகருக்குள் 5 வாரங்களுக்கு முன்பு நுழைந்து விட்டதாகவும் அந்த தகவல் தெரிவிக்கின்றது. இந்த கூலிப்படையினருக்கு ஜெலன்ஸ்கியை தேடி கண்டுபிடித்து கொல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. உக்ரைன் ரஷ்ய முதல் கட்ட பேச்சுவார்த்தை உடன்பாடு எதுவும் எட்டப்படாமல் முடிவடைந்தது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. உக்ரைன் போர் பொதுமக்களில் 352 பேரும் 14 குழந்தைகளும் பலி என்பதாகவும் ஒரு சோகமான செய்தியாகவும் அது காணப்படுகிறது. தெற்கு உக்ரைன் நகரான கெர்கசனுக்குள் நுழைந்தது ரஷ்ய இராணுவம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் தமிழ் மக்களின் கோரிக்கை விடயத்தில் பொது நிலைப்பாடு அவசியம் என்ற தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் யுத்த குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அதற்கான நடவடிக்கைகளை மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் இதுவரை மேற்கொள்ளவில்லை. இதனால் பொறுப்புக்கூறல் விடயத்தில் அரசாங்கத்துக்கு சர்வதேசத்தின் அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைமைகள் தம்மாலான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகின்றன என்பதாகவும்
இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக கொரோனா வைரஸ் இன்னமும் எம்மை விட்டு விலகி சென்று விடவில்லை என்ற தலைப்பில் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. இலங்கையில் 9 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கொரோனா வைரஸ் தடுப்பூசியின் ஒரு டோஸை கூட பெற்றுக்கொள்ளவில்லை என்பது அறிய வந்துள்ளது. மொத்த சனத்தொகையில் 95.5% முதல் டோஸை பெற்றுள்ள அதேவேளை 79.8% இரண்டாவது டோஸை பெற்றுக்கொண்டுள்ளனர். பூஸ்டர் டோஸை பொறுத்தவரை 20 வயதிற்கு மேற்பட்ட 14.5 மில்லியன் பேர் அதனை பெற தகுதியுடையவர்களாவர். ஆயினும் 6.6 மில்லியன் பேர் மட்டுமே பூஸ்டர் டோஸை பெற்றுக்கொண்டுள்ளனர். இது 44% என்று தொற்றுநோய் பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் சமித கினிகே கூறியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. கொரோனா வைரஸின் அபாயம் இன்னமும் நீங்கிவிடாத போதிலும் அதனை மக்கள் மிகவும் இலகுவாக எடுத்துக்கொள்கிறார்கள் போன்றே தோன்றுகிறது. அதனாலேயே பூஸ்டர் டோஸை எடுத்துக்கொள்வதற்கு ஆட்கள் தயங்குவதாக டாக்டர் கூறியுள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுநோய் மரணங்களின் எண்ணிக்கை 16,000ஐ கடந்திருப்பதுடன் கடந்த ஒரு வாரத்தில் நாட்டில் 200க்கும் அதிகமானோர் இறந்துள்ளனர். 60 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 11 லட்சம் பேர் இன்னமும் பூஸ்டர் டோஸை பெறவில்லை எனவும் பெரும்பாலும் அவர்களே சிக்கலை எதிர்கொள்வதாகவும் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகிறார்கள் என்றும் சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுவதுடன் இது இறுதியில் கொரோனா மரணங்கள் முன்னரிலும் பார்க்க அதிகரிக்க வழிவகுக்கும் எனவும் எச்சரிக்கப்படுவதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. அடுத்து கேலி சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் $100 வருமானமாக பெறும்போது $110 கடனுக்காக செலுத்த வேண்டியுள்ளது. அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறியிருக்கும் கருத்தானது இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது காணப்படுகின்றது. இதேவேளை ஒரு கையில் வருமானத்தையும் இன்னொரு கையில் கடனுக்கான தீர்வினையும் ஜனாதிபதி காண்பிப்பது போல இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.